வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் இயக்கம் ஸ்ரீனிவாச ராவ் அவரோட இயக்கத்தில். ஸ்டோரி பார்த்துக்கிட்டோன்னா பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட ஸ்டோரியில். ஸ்க்ரீன் பிளே பார்த்துக்கிட்டோன்னா கமலஹாசன் அவர்களோட ஸ்க்ரீன் பிளேயில். வசனம் பார்த்துக்கிட்டோன்னா கிரேசி மோகன் அவர்களோட வசனத்தில். ப்ரொடியூஸ் பார்த்துக்கிட்டோன்னா ராஜ் கமல் இன்டர்நேஷ்னல் அவரோட ப்ரொடியூஸில். சினிமோட்டோகிராஃபி பிசி ஸ்ரீராம் அவர்களோட சினிமோட்டோகிராஃபியில். எடிட் பார்த்துக்கிட்டோன்னா லெனின் விஜயன் அவர்களோட எடிட்டிங்கில். மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர்களோட இசையில். கமலஹாசன், ஜெய்சங்கர், டெல்லி கணேஷ், நாகேஷ், ஜனகராஜ், கௌதமி, மனோரமா மற்றும் பலர் நடித்து பாடல்கள் வாலி அவர்களோட பாடல்களில் 150 to 187 நிமிடங்கள் ஓடக்கூடிய திரைப்படமாக ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 1989 வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள் அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்றளவும் இருக்க ரகசியமாக ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வர அப்பும் ஒரு கேரக்டரை கமல் எப்படி பண்ணார், அந்த குள்ளன் கமல் கேரக்டரை கமல் எப்படி பண்ணார் அப்படிங்கிற ரகசியத்தை இன்றைக்கி வரைக்குமே பார்த்துக்கிட்டா நம்ம கமலஹாசன் சார் ரகசியமாக வச்சுருக்கா. அப்படி எப்படி மருதநாயகம் படம் பார்த்துக்கிட்டு எடுக்க முடியாமல் போனதுக்கு பல ரகசியங்கள் இருக்குதோ, அதே மாதிரி இந்த அப்புங்குற கேரக்டரை அவர் எப்படி பண்ணார் அப்படிங்கிற ரகசியத்தை இன்றைக்கி வரைக்குமே பார்த்துக்கிட்டா கமல் சார் வெளியே வராமல் சொல்லாமல் வச்சுருக்கா. அப்படி அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். படத்தோட கதை என்னென்னா, இவர் பார்த்துக்கிட்டா அந்த படத்தை பார்த்தா 3 கேரக்டர் போலீஸாக நடிச்சிருப்பா. அப்படி அண்ணன் தம்பி நடிச்சிருப்பா. அப்படி இதில் பார்த்துக்கிட்டா போலீஸாக வர அப்பா பார்த்துக்கிட்டா நம்ம நாகேஷ், டெல்லி கணேஷ், ஜெயசங்கர் இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டா கொண்டு போடுறாங்க. அந்த கொலைக்கு பழி வாங்கிறதுக்கு தான் நம்ம அப்புங்கிற அந்த குள்ளன் கமலும், அதுபோக இன்னொரு மகனாக வர மெக்கானிக் கமலும் பார்த்துக்கிட்டா என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த பத்திர கதை. இந்த படம் சர்க்கஸில் பார்த்துக்கிட்டா நம்ம குட்டி கமல் அவர் பார்த்துக்கிட்டா ஒர்க் பண்ணுறா. அப்படி அவர் பார்த்துக்கிட்டா அவரோட அப்பாவோட சாவுக்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டா சர்க்கஸில் நடக்கிற விதத்தை வச்சே பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தராக கொலை பண்ணுற இதெல்லாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் கமலஹாசன் 3 கெட்டப்பில் வந்தாலும் 3 கெட்டப்படியும் நடித்து மிரட்டியிருப்பாப்படி. 3 விதமான ரோலும் சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. யாருமே எதிர்பார்க்காத விதமாக இந்த படத்தில் நாகேஷை பார்த்துக்கிட்டு வில்லனாக போட்டு பார்ப்பாங்க. நாகேஷை நம்ம பார்த்தா காமெடி பண்ணி பார்த்துருப்போம், குணச்சித்திர நடிகராக பார்த்துருப்போம். ஆனால் ஒரு வில்லன் கேரக்டரை நாகேஷனால் பண்ண முடியுமா, இந்த அளவுக்கு நாகேஷ் பார்த்துக்கிட்டா வில்லன் கேரக்டரில் ஆப்டாக இருப்பாப்படா அப்படிங்கிறத யோசித்து பார்க்க முடியாத ஒன்று அப்பயே யோசித்து அவரை வில்லனாக்கி அழகுபடுத்தியிருப்பாப்படி. அவரும் வில்லன் கேரக்டரில் சூப்பராக பண்ணியிருப்பாப்படி. அவராகட்டும், ஜெயசங்கர் ஆகட்டும், நம்ம டெல்லி கணேஷ் அவராகட்டும், எல்லாருமே பார்த்துக்கிட்டா அவங்க வில்லன் கேரக்டரை சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே கௌதமி பார்த்துக்கிட்டா அந்த மெக்கானிக் கமலுக்கு பார்த்துக்கிட்டா ஜோடியாக வருவாங்க. அவங்களோட லவ் போர்ஷன்லாம் பார்த்துக்கிட்டா அற்புதமாக இருக்கும். அதுவும் பார்த்துக்கிட்டா அதுவும் ட்ராக் போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் நம்ம ஜனகராஜன் பார்த்துக்கிட்டா போலீஸாக வருவா. அப்படி அவரெல்லாம் வர சீன்லாம் பார்த்துக்கிட்டா அல்டிமேட்டு வேறு லெவல் காமெடியாக இருக்கும். கிரேசி மோகன் பார்த்துக்கிட்டா கமலுக்குன்னு எங்கே தான் இப்படி போகிற தெரியாது, எப்படி தான் இப்படி போகிற தெரியாது. அவர் கொடுக்கக்கூடிய அந்த பஞ்செல்லாம் பார்த்துக்கிட்டா வசம்லாம் பார்த்துக்கிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும், யோசிக்கிற மாதிரியே இருக்கும். அதே டைமில் நமக்கு பார்த்துக்கிட்டா சிரிப்பையும் பார்த்துக்கிட்டா உண்டு போகணும். அதான் கிரேசி மோகன் சாரோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் போல். அந்தளவுக்கு பார்த்தா சூப்பராக வசங்கள் எழுதி கொடுத்துருப்பா. அப்படி இன்றைக்கி வரைக்குமே அந்த டைலாக் அந்த குள்ளன் கேரக்டர் எப்படி பண்ணாருங்கிறத சொல்ல மாட்டேங்கிறார் கமல் சார். இந்த வீடியோலாம் நீங்கள் பார்ப்பீங்களான்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா அதை தயவு செஞ்சு ரிலீவ் பண்ணுங்கள் சார். ஏன்னா நாங்கள்லாம் ரொம்ப வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன் சார். 1989 வந்த படம் சார். கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டோன்னா 35 வருஷமாக ஆகி போச்சு சார். சொல்லுங்கள் சார், நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். அதுபோக இந்த படத்தில் வரக்கூடிய பாடல்கள் ஒரு பாட்டு இல்லை, 2 பாட்டு இல்லை, எல்லா பாட்டுமே பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளை கேட்கக்கூடிய பார்த்த உடனே பார்த்தோன்னா ஆட்டம் போட வைக்கும், வாழ வைக்கும் காதலுக்கு ஜெய் சாங் ஆகட்டும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோன்னா அந்த லவ் சாங்கில் உணா நினச்சி பாட்டு படித்த பாட்டாகட்டும். இதெல்லாம் இப்போ அண்ணாத்தா ஆடுற ஒத்துக்க சாங் ஆகட்டும்.
அதே மாதிரி தான் பப்பன்னு பார்த்தா ஒரு புது மாப்பிள்ளைக்கு சாங்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் இசைஞானி சாரோட ஒரு கல்ட்டு கிளாசிக்கான மூவி தான் இந்த படம். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, மறக்காமல் எத்தனை பாருங்கள். அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும், தெய்வமே நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க. அந்த டைலாக்லாம் பார்த்துக்கிட்டோன்னா இன்றைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக இருக்கும், காமெடியாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள் இந்த படத்தை. எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்தவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், 4 பேர்த்துக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு பார்த்தா மிகப்பெரிய உத்தரத்தை அளிக்கக்கூடும். அதனால் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.